எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தெரியுமா? வைட்டமின் B12 கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ரொம்ப முக்கியமான சத்துங்க. வைட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. ஏ இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸு அதுலேயும் முக்கியமானது B12. லாஸ்ட் பி காம்ப்ளெக்ஸ்லேயே கடைசியான வைட்டமின் தான் B12 சொல்கிறோம். நரம்புக்கு முக்கியமான வைட்டமின். செல்ஸில் உள்ள DNA சிந்தசிஸ் அதுக்கும் உடம்புல உள்ள இரத்த சிவப்பணுக்கள் ஃபார்ம் ஆகிறதுலையும் முக்கியமான பங்கு வைக்குது. அப்போ இந்த வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நரம்பு பிரச்சனை ஏற்படும். உடம்புல பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்களில் பிரச்சனை, பிளட்டில் பிரச்சனை, இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நான் சொல்கிற இந்த 5 வகையான உணவுகள் நீங்கள் சாப்பிட்றே வந்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படாது. நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் B12 ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2.4 மைக்ரோகிராம், மில்லிகிராம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு கிராமு, அப்புறம் மில்லிகிராம், அதுக்கப்புறம் தான் மைக்ரோகிராம். அப்போ 2.4 மைக்ரோகிராம் தான் நம்ம உடம்புக்கு தேவை. ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது. முதலாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விலங்குலேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய லிவர் இருக்கு இல்லையா? நம்ம சிக்கன் லிவர், மட்டன் லிவர் இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? பீஃப் லிவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல்னு சொல்லக்கூடிய லிவராக இருந்தாலும் சரி தான், அதோட கிட்னியாக இருந்தாலும் சரி தான், அதை நம்ம சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு தேவையான அளவுள்ள B12 கிடச்சிருது. ஒரு 100 கிராம் அளவுள்ள லிவர் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தாலே ஒரு நாளைக்கு தேவையான 2.4 மைக்ரோகிராம் அளவுள்ள வைட்டமின் B12 உங்களுக்கு கிடச்சிரும். சிம்பிள் தானே, சாப்பிட்லாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிளாம்ஸ். அதென்ன டாக்டர் கிளாம்ஸ்ன்னு கேட்குறீங்களா? இது ஆங்கில பேருங்க. தமிழ் பேர் என்ன தெரியுமா? சிப்பி. உங்களுக்கே தெரியும் இல்லையா? கடலில் முத்து குளிப்பாங்க. அந்த சிப்பிக்குள்ளே தான் முத்து உருவாகுது. சிப்பிக்குள்ளே ஒரு உயிரினம் இருக்குது. அது நாள்பட அப்படி முத்தாஃபா. இந்த சிப்பியை சில பேர் சமைச்சு சாப்பிடுவாங்க. பிடிச்சவங்க மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 அவ்வளோ அதிகமாக இருக்குங்க. நீங்கள் சிப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே உங்களுக்கு வைட்டமின் B12 கிடச்சிரும். இது போக இரும்பு சத்தும் ரொம்ப அதிகமாக காணப்படுது. மூணாவது பார்த்தீங்கன்னா மீன்கள். நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி எல்லா மீனுமே நல்ல மீன் கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் இந்த வைட்டமின் B12 பொறுத்த வரைக்கும் 2 மீன் ரொம்ப முக்கியங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சால மீன், அதை மத்தி மீன் சொல்லுவோம் இல்லையா? அது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டியூனான்னு சொல்லக்கூடிய சூர மீன். இந்த 2 மீனும் நீங்கள் ரொம்பலாம் சாப்பிட வேண்டாம். ஒரு பீஸ், ஒரு 150 கிராம் அளவுள்ள ஒரு பீஸு சால மீன்னா ஒரு மீன் 2 மீன் அப்படி சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான 2.4 மைக்ரோகிராம் அளவுள்ள வைட்டமின் B12 உங்களுக்கு கிடைச்சிரும். நாலாவது பார்த்தீங்கன்னா பீஃப், அதாவது மாட்டுக்கறி. என்ன டாக்டர், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால் சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லா ஃபுட்டும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாதாங்க பிரச்சனை. அளவோடு சாப்பிட்டா ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்காக நான் நிறைய சாப்பிட சொல்லுங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற டாபிக் வைட்டமின் B12. அது எதில் இருக்கோ அதை தானே சொல்ல முடியும். அப்போ இந்த மாட்டுக்கறி இருக்கு இல்லையா, பீஃப், இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 அதிகமாக இருக்குது. நீங்கள் அதுக்காக ரொம்பலாம் சாப்பிட தேவையில்லை. ஒரு 200 கிராம், 250 கிராம்ங்கிறது ஒரு 1/4 கிலோன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா ஒரு 200 கிராம் அளவுள்ள ஒரு மாட்டுக்கறி பீஃப் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4க்கு மேலே வைட்டமின் B12 கிடச்சிருது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா உங்களுக்கே தெரியும், கொழுப்பு நிறைய இருக்கனால கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்துடும். அதனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சமாக ஒரு 200 கிராம் அளவுள்ள மாட்டுக்கறி சாப்பிட்டிங்கன்னா, பீஃப் சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. வைட்டமின் B12 அதிகமாக கிடைக்கும். 5வது பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கக்கூடிய பொருட்கள். பால் மற்றும் பால் சம்பந்தமான பொருட்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸு, அப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு, இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு வைட்டமின் B12 ஒரு நாளைக்கு தேவையான அளவு கிடைச்சிரும். அதனால் தொடர்ந்து நான் சொன்ன இந்த 5 உணவுகளையும் தொடர்ந்து நீங்கள் உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே கலந்து தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் B12 அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இதனால் நரம்பு பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம DNA நல்லா இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.